மக்களை இந்த ஒரு பதிவில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பேச போகிறோம்னா, கோவலன் அப்படிங்கிற ஒரு புரட்சி பாடகர் அப்படிங்கிற பேரில் நம்மள்ட்ட அறிமுகமானார்ல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆபாச பாடகராக மாறிக்கிட்டு இருக்கார். இவர்கிட்ட நான் பல விஷயங்களை நான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் முதல்ல கேட்டுறேன், வெக்கமாகவே இல்லையா? காசுக்காண்டி எவ்வளவு கீழ்த்தனமாக இறங்கணுமோ அவ்வளோ கீழ்த்தனமாக இறங்குறீங்களே. சிவப்பு சட்டையை போடுறதுக்கு முதல்ல உனக்கு தகுதி இருக்கா? பெரியார் மேடையில் நிற்கிறதுக்கு தகுதி இருக்கா? அந்த மேடையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் பங்கேற்று போயிருக்காங்க. அந்த மேடையில் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போன பிறகு உசாரையா உசாரு, தாவேக்கா உசாருன்னு சொல்லி மிக கீழ்த்தனமான ஒரு பாட்டை பாடுற. அதில் பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவர்களாக இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கீர்த்தி சுரேஷாக இருக்கட்டும், இவங்க ரெண்டு பேரை தொடர்படுத்தி பேசுறியே. விஜயனா விட்டுருங்க, என்ன நடக்குது என்ன ஏதுங்கிறது அவருக்கு தெரியும். அது அவர் எல்லாம் தெரிஞ்சு தான் அரசியல் களத்துக்கு வந்திருக்காரு. ஆனால் இந்த ரெண்டு பெண்மணிகளை ஒரு மேடையில் உட்காந்து வக்கிரமாக விமர்சிக்கிறியே, உனக்கு அந்த பெரியாரிசம் அப்படிங்கிற ஒன்றும் அந்த தகுதியும் திறமையும் முதல்ல இருக்கா அப்படிங்கிற பிரதானமான கேள்வியை இங்கே நான் முதல்ல கேட்க விரும்புகிறேன். எங்கள் அண்ணன் என்னை சரியாக வளர்த்துருக்காரு, சரியாக நாகரிகமாக பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அதனால மிக நாகரிகமாக பேசுகிறேன். ஏன்னா இங்கே நான் பேசுகிற ஏதோ ஒரு கருத்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவை சேர்ந்த உறவுகள் பார்த்தீங்கன்னா தரைக்குறைவாக பேசுகிறாங்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் பெரிய கனவோட அரசியல் களத்தில் வந்திருக்காரு. அவருக்கு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி மிக நாகரிகமாக இந்த வீடியோவில் கோவலன் நோக்கி சில கேள்விகளை கேட்குறேன். தைரியம் திராணி தெம்பு இருந்தால் பதில் சொல்லு, இல்லைனா இந்த மாதிரி பாடல்களை பாடுறதை நிப்பாட்டிட்டு அப்படியே ஓடிடு. இதுதான் இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது. ஒன்பே ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, இவர் முதல்ல நமக்கு புரட்சி பாடகராக அறிமுகமானார்ல, இவரோட பாட்டை கேட்கும் போது முதல்ல ஏமாந்த ஒரு குரூப் இருப்பாங்கல்ல, அந்த குரூப்பில் ஒருத்தன் தான் நான். எனக்கு அதனால தான் இவ்வளவு கோவம் ஆத்திரம் வருது. இவர் பாடும்போது பார்த்தீங்கன்னா இந்த மனுஷன் ரொம்ப சூப்பராக பாடுறாரா, சாமானிய மக்கள்கிட்ட மிக எளிதாக அந்த பாட்டு போய் சேரும்னு சொல்லி இது திமுகவோட அஜெண்டான்னு தெரியாமல் ஆதரித்த பெரிய தப்பை பண்ணதில் நானும் ஒருத்தன் தான். இதை பகிரங்கமாக ஒத்துக்கிறேன். நான் அந்த இடத்துல ஒன்றை மட்டும் யோசிச்சிருந்தேன்னு வைங்களேன். இப்போ இந்த மது ஆலைகளை யார் நடத்துகிறா? ஒன்று பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பினாமிகள், அதிமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய பினாமிகள். குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக காரங்க தான் நிறைய மது ஆலைகள் நடத்துறாங்க. ஜெகத் ரட்சகனா இருக்கட்டும், டிஆர்பி பாலு அவர்களாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கனிமொழி அவர்களோட ஆதரவாளர்களாக இருக்கட்டும், இவங்க தான் முழுக்க பார்த்தீங்கன்னா மது ஆலைகள் நடத்துறாங்க. இந்த உண்மை எனக்கு அந்த நேரத்தில் இவர் யார் எடுத்து பாட்டு பாடுறாரு? அதிமுக எடுத்து பாட்டு பாடுறாரு. அப்போ யாருக்கு ஆதரவாக அவர் இருக்காரு? திமுக ஆதரவாக இருக்காரு. அப்போ மது ஆலை யார் நடத்துறாங்கிற ஒரு கேள்வி அந்த நேரத்தில் நான் எனக்குள்ளே கேட்டிருந்தேன்னா உன்னை ஆதரிச்சிருக்க மாட்டேன்யா. இதான் நான் பண்ண பெரிய தப்பு. உன்னைய சுத்தமாக ஆதரிச்சிருக்க மாட்டேன். ஸோ இன்னைக்கு நான் சொல்கிற தகவல் தப்புனா ஒரு வெள்ளை அறிக்கை தமிழக அரசு சார்பாக வெளியிட முடியுமா? தமிழக அரசு இந்த டாஸ்மார்க்கிட்ட யார் யார்ட்டேருந்து எவ்வளவு மதுபானம் ஆகுது, வெளிநாட்டு மதுபானங்களை விட்டுருங்க, உள்ளூரில் யார்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுது அப்படிங்கிற தரவை தமிழக அரசு, நாங்கள் சொல்கிற தரவுகள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லி தொடர்ச்சியாக மறுக்கிற இந்த தமிழக அரசு இதை பற்றி ஆதாரப்பூர்வமாக தரவுகளோட வெளியிட முடியுமா? வெள்ளை அறிக்கை கிடைக்குமா அப்படிங்கிற கேள்வி கேட்டால் பதில் கிடையாது. ஸோ ஆலையை நடத்துகிறவனே ஆலைக்கு எதிராக ஒரு பாட்டு பாட வைக்கிறாங்கிறப்போ இது எப்படி நடைமுறைக்கு சாத்தியம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அன்னைக்கு நான் எனக்குள்ள கேட்டிருந்தேன்னா உன்னை ஆதரிச்சிருக்க மாட்டாயா, உன் பாட்டு கைத்தட்டி இருக்க மாட்டாயா. நான் பண்ண பெரிய தப்பு அதான். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதை பாடினாரு, அதுக்கப்புறம் போயிட்டாரு, என்ன ஆனாரு என்ன எதுனே தெரியல. ஒவ்வொரு தடவையும் தீவிரமாக செயல்படுவார் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஆட்சி அதிகாரம் மாறுது, ஆனால் இவரோட பாட்டு கேட்கவே இல்லை. திடீர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மறுபடியும் பாடுறாரு. ஆனால் போன இலக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அதாவது மதுவிலக்கு அப்படிங்கிற இலக்கை வச்சு ஒரு பாட்டு பாடினாரு. அந்த இலக்கை அப்படியே தூர போட்டு வந்தார் போல. அந்த இலக்குக்கு இவருக்கு அப்படியே சம்மந்தமே இல்லாத போல. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் தெரியுமா, கொண்ட கொள்கையில் மாறக்கூடாது அப்படிங்கிறதா முதல் கொள்கையாக இருக்கணும். மதுவிலக்கு அப்படிங்கிற கொள்கையை அப்படியே கை கழுவி விட்டுட்டு இன்னைக்கு தாவேக்கா எதிர்ப்புன்னு சொல்லி பாட்டு பாடிக்கிட்டு இருக்க. இருந்தாலும் அந்த மதுவிலக்கில் அவ்வப்போது ஒரு சில வார்த்தைகளாவது ஒரு சில கண்டனங்களாவது தெரிவிக்க ஏன் மறுத்தீங்க அப்படிங்கிறதா இங்கே பிரதானமான கேள்வியாக இருக்கு. நான் என்ன கேட்குறேன், நீ பாட்டு கூட பாட வேணாயா, எப்பா இது நடந்தது தப்புப்பா, இது தவிர்த்திருக்கலாம்னு சொல்லி சில கண்டனங்களை கூட தெரிவிக்க தெம்பு திராணி கிடையாதா? ஏன் மேனேஜ்மெண்ட்லேருந்து பணம் வராது அப்படிங்கிற பயமா அப்படிங்கிறதா நம்மளுடைய ரெண்டாவது கேள்வியாக இருக்கு. மூணாவது நம்ம என்ன கேட்குறோம், மது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் டாஸ்மார்க்கு விற்பனை நடக்குது, இந்த பக்கம் கள்ளச்சாராய மரணங்கள் நடந்துச்சு, அன்னைக்கெல்லாம் நீ எங்கே போன? நான் தெரியாமல் தான் கேட்குறேன், அன்றைக்கெல்லாம் நீ எங்கே போன? கள்ளச்சாராயம் அப்படிங்கிறது இந்த அரசு என்ன சொல்லுது, மது நாங்கள் தடை பண்ணிட்டோம்னா கள்ளச்சாராயம் பெருகிறோம், அதனால தான் மதுவை அரசே நடத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அரசு முட்டு கொடுத்து ஒரு பதிலை சொல்லுது. ஆனால் அந்த கள்ளச்சாராய மரணங்கள் நிகழும்போது அந்த அவ்வளோ பேரை ஒரே இடத்துல வச்சு எரிச்சாங்களே, அந்த புகைப்படத்தை பார்க்கும்போது கூட உனக்கு பாட்டு பாட தோணலையா? இன்னைக்கு விஜயண்ணாவை எடுத்து பாட்டு போடுறியே, அன்னைக்கு அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது உனக்கு அந்த கோவம் ஆத்திரமும் இல்லையா? நம்ம இந்த இலக்குக்கு தானே மக்கள் நம்மளை ஆதரிச்சாங்க, இந்த இலக்கை விட்டு நம்ம ரொம்ப தூரம் அமைதியாக இருக்க
இருக்கமே, இந்த இலக்கை சார்ந்து நம்ம எதுவுமே பேசலையே அப்படின்னு சொல்லி ஒரு உள்ள ஒன்று குத்தவே இல்லையா, வெக்கமாவே இல்லையா, உள்ள ஒன்று குத்தும் இல்லை, அது குத்தவே இல்லையா அப்படிங்கிறதான் என்னுடைய பிரதானமான கேள்வி. 1-2 சாவு கிடையாதுயா, 66 சாவு. அதுக்கப்புறம் அதை மூடி மறைக்க இந்த அரசு சிபிஐ விசாரணை வேணான்னு சொல்லி இந்த அதிகாரிகளை மாற்றி பந்தாடி ஒரு விளையாட்டு விளையாடினாங்களே, இதை பார்க்கும்போது கோவம் ஆத்திரமும் வரவே இல்லையா. அதற்கு கொஞ்ச நாள் முன்னாடி தான் மரக்காணத்தில் செத்தாங்க, அடுத்த வருஷம் கள்ளக்குறிச்சியில் சாகுறாங்க. ரெண்டுக்கு நடுவில் பெரிய வித்தியாசம் கிடையாது. கள்ளச்சாராயம் தமிழகத்தில் புழங்குதுங்கிறப்போ ஒரு கண்டன அறிக்கை மீடியாவை பதிவு செஞ்சு ஒரு 2 நிமிஷம் வருத்தம் உன்னால் ஏன் தெரிவிக்க முடியல, ஏன் பாட்டு பாடலான்னு கேட்கல, பேமெண்ட் வந்தால் தான் பாடுவா, அது எனக்கு தெரியும், பாட்டு கூட பாட வேணாயா, ஒரு சின்னமாக ஒரு வார்த்தை கூட உன்னால் ஏன் சொல்ல முடியல அப்படிங்கிறது என்னுடைய பிரதானமான கேள்வியாக இருக்குது. இந்த அரசு ஒவ்வொரு வருஷமும் பொங்கலுக்கு இவ்வளோ மது விற்குது, தீபாவளிக்கு இவ்வளோ மது விற்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு அறிக்கை வெளியிட்டு இருக்கு, இலக்குகளை நிர்ணயித்து டாஸ்மாக் அதிகாரிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மது ரொம்ப முக்கியமான போதைப் பொருள் அப்படிங்கிற அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு அரசு எவ்வளவு செலவு செஞ்சிருக்குங்கிற ஒரு பாட்டை நீ பண்ணையா அந்த அரசு பதவியேற்ற பிறகு ஒரு பாட்டு. எப்பா நீ டாஸ்மார்க்கில் இலக்கு நிர்ணயிச்சு வேலை செய்யறதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மது அப்படிங்கிறது தவறான பொருள் அப்படிங்கிற இந்த பிரச்சாரத்துக்கு அரசு அதிகமாக செலவு பண்ணணுங்கிற ஒரு பாட்டை ஏன் பாடல? ஒரு இந்த பக்கம் இலக்கு நிர்ணயிச்சு வேலை செய்கிற அந்த அரசை பார்க்கும்போது உனக்கு கோவமே வரலையா? எப்பா என்ன இலக்கு நிர்ணயிச்சு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இது வரைக்கும் தமிழக அரசியல் களத்தில் இலக்கு நிர்ணயிச்சு எப்பா நம்ம இந்த வருஷம் வந்து இவ்வளோ டாஸ்மார்க் விற்றுருக்கோம், அடுத்த வருஷம் இவ்வளோ வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம், இது ஒரு அரசோட வேலையா? இதுக்கப்புறம் இந்த வியாபாரம் வந்து இவ்வளோ தூரம், இது வந்து ஒரு தொழிலதிபர் பார்க்குற வேலை. இவ்வளவு கேவலமான வேலையை பார்க்கும்போது மதுவை தடை செய்யக்கூடிய அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிற விஷயத்தில் நீங்கள் எவ்வளவு இலக்கு நினைச்சிருக்கீங்க, எவ்வளவு தூரம் பயணிச்சிருக்கீங்க, எவ்வளவு வேலை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை நோக்கி இந்த அரசு நோக்கி கேள்வி மட்டும் கேளு, பாட்டு கூட பாட தேவையில்லை. ஒரு கேள்வி உன்னால் அந்த அரசு நோக்கி கேட்க முடியுமா யா கோவலன்? கேட்க முடியுமா? உன்னால் முடியாது. ஏன்னா பேமெண்ட் இருந்தால் மட்டும்தான் உன்னால் பாட முடியும், பேச முடியும், அது உன்னால் செய்ய முடியாது. அதை கூட விட்டுறியா? கள்ளக்குறிச்சி, மரக்காணம், மது ஊக்குவிப்பு அப்படிங்கிற விஷயத்தை செய்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இந்த மது தடைக்கு என்ன பிரச்சாரம் பண்ணணும், இதெல்லாம் கூட விட்டுரு, இதெல்லாம் நீ பாடலை. நான் என்ன கேட்குறேன், சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட மீட்டிங்கில், திமுக கட்சி மீட்டிங்கில் பீர் பாட்டில் வச்சு உட்காந்துருக்காங்க, உட்காந்து ஒரு விஷயத்தை செய்கிறாங்க. இதை எதிர்த்து ஏன் நீ வாயை திறக்கலை? எங்களை எதிர்த்து பாட்டு பாடுற உனக்கு அஜெண்டா ஒரு விஷயம் ஓகே, ஒரு கட்சியோட மீட்டிங்கில் பீர் பாட்டில் வச்சு உட்காந்துருக்காங்க, பந்தியில் பீர் பாட்டில் வைக்கிறாங்க, இதை மறுத்து வெளியிடுற செய்தியில் பல காமெடிகள் செய்கிறாங்க. இதற்கு எதிராக கோவலன் ஏன் ஒரு வார்த்தை பேசலை? நான் என்ன சொல்கிறேன், நீ பெரியார் மேடையில் நிற்கிறதையும் சிவப்பு சட்டை போடுறதையும் முதல்ல அவுத்துறியா? நீ வேற ஏதாவது உடன்பிறப்போட சட்டையை வாங்கி மாற்றிக்க, இதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பணம் போட்டு அந்த பெரிய படம் ஒன்று போட்டு ஒரு சட்டையை போட்டுக்க, உன்னை நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம். ஆனால் நீங்கள் எப்படி அறிவு வாங்கினீங்க, இப்போ எவ்வளவு கேவலமாக போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதான் எங்களுடைய வருத்தமும் கோபமும். இதை எதிர்த்து ஒரு வார்த்தை, ஒரு சின்ன ட்வீட்டு, இல்லை இணையதளத்தில் ஆக்டிவாக இல்லையா, இல்லை ப்ரெஸ் மீடியாவில் உங்கள் முகத்துக்கு ஒரு மரியாதை இருக்குது, இந்த மக்கள் கொடுத்தாங்க, அந்த மரியாதைக்காண்டி இதெல்லாம் ரொம்ப தப்புங்க, இல்லை நேரடியாக முடியாதனாடி மறைமுகமாக தலைமைக்கு ஒரு சின்ன கோரிக்கையாவது உன்னால் வைக்க முடியுமா? அதுதான் உன் இடம். உன்னை பயன்படுத்துகிறாங்கயா, உன்னுடைய திறமையை பயன்படுத்துகிறாங்க, அது தெரியாமல் அந்த திறமை இன்னைக்கு கீழே போய் மக்கள் உன்னைய இப்படி பார்த்த மக்கள் இப்போ இப்படி பார்க்குறாங்க. இந்த அறிவு கூட இல்லாமல் மேடையில் உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயத்தில் செய்கிறீங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த டாஸ்மார்க்கில் ஒரு ஊழல் வந்துச்சு, பாட்டிலில் ஊழல், மூடியில் ஊழல், அதிகாரிகள் பண்ணுறதுல ஊழல், டிரான்ஸ்போர்ட்டில் ஊழல்னு சொல்லி அதிகாரிகள் மாற்றம் செய்கிறதுல ஊழல்னு சொல்லி டாஸ்மார்க் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட அத்தனை பக்கத்துலையுமே ஊழல்னு சொல்லி அமலாக்கத்துறை ஒரு வழக்கு போட்டுச்சு. அந்த வழக்கை மிக கேவலமாக எப்படியாவது அந்த வழக்கை ஸ்டாப் பண்ணின்னு சொல்லி பல ஆங்கிளில் ட்ரை பண்ணாங்க. இப்போது கூட உனக்கு கோவமே விளையா? ஒன்று மதுவில் சம்பாதிக்கிறது தப்புன்னு சொல்கிறோம், அந்த மதுவில் ஊழல் பண்ணி சம்பாதிக்கிறாங்க, அந்த ஊழல் பணத்தில் 10 ரூபா பணம் வாங்குறாங்கன்னு சொல்லி மது பிரியர்கள் நிறைய வெளியே வந்து கத்துறாங்க, கதறாங்க. அது அத்தனையுமே உன்னால் பார்க்க முடியல. அந்த ஊழலை கூட கண்டித்து உன்னால் ஏன் பேச முடியல? ஒரு ஊழல் அமைச்சர் ஏங்க மதுவில் ஏன் ஊழல் பண்ணுறீங்கிற ஒரு கேள்வியை உன்னால் ஏன் கேட்க முடியல? மதுங்கிறதே தப்பு, அதில் வேற ஊழல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏன் சேர்த்துக்கிறீங்கிற கேள்வியை ஏன் உன்னால் கேட்க முடியல அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி. கள்ளச்சாராய மரணம் வரும்போது வாயை திறக்கலை, கட்சி நிகழ்வில் பீரை கொண்டு வைக்கும் போது வாயை திறக்கலை, மதுவில் ஊழல் பண்ணும்போது வாயை திறக்கலை, மது சார்ந்த விழிப்புணர்வு ஏன் செய்யலை அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது வாயை திறக்கலை, மது விலக்குன்னு பேசுறீங்க, மது ஆலையே நீங்கள் ஏன் நடத்துறீங்கிற கேள்வியை ஆளுங்கட்சியை நோக்கி கேட்கறதுக்கு தெம்பு திராணி ஒன்றுமே கிடையாது. இவர் புரட்சி பாடகரான், இவரோட பாட்டில் தாவேக்க விமர்சித்து நீ பாடியா? நான் வேணான்னு சொல்லலை. ஏன் கீர்த்தி சுரேஷையும் இந்த பக்கம் இருக்கக்கூடிய த்ரிஷாவை இழுக்கிறீங்க? அவங்களுக்கும் விஜய் அண்ணாவோட அரசியலுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது?
ஏதாவது நீ ஆபாச பாடகராக மாறிட்டையா? உனக்கு அது புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன் இவ்வளவு கீழ்த்தனமாக போகிறீங்க? ஒரு நல்ல இடம் கொடுத்து வச்சுருந்தாங்க மக்கள் அன்பை அவ்வளோ சீக்கிரம் யாரும் கொடுக்க மாட்டாங்க. அந்த அன்பு உனக்கு கிடச்சிச்சியா? நீ ஏன் உன்னுடைய செயல்பாடு மூலமாக அந்த அன்பை எவ்வளவு கீழே இறக்கணுமோ அவ்வளோ கீழே இறக்கிட்ட. ஸோ 2026 மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க, மக்கள் பார்த்துப்பாங்க. ஸோ என்னுடைய வருத்தத்தையும் என்னுடைய கோபத்தையும் இந்த வீடியோவில் பதிவு செஞ்சுட்டேன். இது சார்ந்த உங்களுடைய கருத்துக்களை வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா டிவிகே சார்ந்த பல முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய இலக்கு அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.